ரேஷன் கடைகளில் ரேஷன் பொருட்கள் குறைவாக வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதனை சரி செய்யும் விதமாக தற்பொழுது பாக்கெட்களில் ரேஷன் பொருட்களை நுகர்வோருக்கு வழங்க திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, இந்த பாக்கெட்களில் பொருட்கள் வழங்கும் திட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். ரேஷன் கடைகளில் பாக்கெட் மூலம் பொருட்கள் விநியோகம் செய்வது தொடர்பாக சோதனை அடிப்படையில் 234 தொகுதிகளில் தலா ஒரு ரேஷன் கடையை தேர்வு செய்து தொடங்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் நியாய விலை கடைகளில் ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதன்படி அரிசி, சர்க்கரை, பாமாயில், துவரம் பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிறது. கடைகளில் உள்ள விலையை விட ரேஷனில் இந்த பொருட்கள் குறைந்த விலையில் விநியோகம் செய்யப்படுகிறது. அதன்படி ரேஷனில் இலவசமாக அரிசி, பாமாயில் அரிசி வழங்கப்படுகிறது. பாமாயிலை பொறுத்தவரையில் ஒரு பாக்கெட் 25 ரூபாய்க்கும், துவரம் பருப்பு 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனால் பொதுமக்கள் பெரிதும் பயனடைந்து வருகிறார்கள். இருந்த போதிலும் நீண்ட காலமாக ரேஷன் பொருட்கள் பொதுமக்களுக்கு எடை குறைவாக வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் இருந்து வருகிறது. அதனை சரி செய்யும் வகையில் ரேஷன் பொருட்கள் பாக்கெட் மூலம் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டப்பேரவையில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதன்படி முதற்கட்டமாக சேலம் மாவட்டத்தில் உள்ள ஒரு ரேஷன் கடையில் மட்டும் தற்போது ரேஷன் பொருட்கள் பாக்கெட் மூலம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதனை மேலும் அதிகரிக்கும் வகையில் தொகுதிக்கு ஒரு ரேஷன் கடை என தேர்வு செய்யப்பட்டு சோதனை அடிப்படையில் ரேஷன் பொருட்கள் பாக்கெட் மூலம் விற்பனை செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மக்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய அந்த வரவேற்பை பொறுத்து அனைத்து ரேஷன் கடைகளிலும் திட்டத்தை விரைவுபடுத்த உணவுப் பொருள் வழங்கல் துறை திட்டமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களுக்கு நன்றி நந்தினி.